ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அபிராமியும் லலிதையும் என்கிற தலைப்பிலே உரையாசிரியர் மீனாட்சி சுந்தரம் மோகன் அவர்கள் இயற்றியிருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி விளக்க பாடல்களை இன்று தொடங்கி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் பாடல், தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தாரமர் கொன்றையும், மாலையாக அமைந்த கொன்றையையும், செண்பக மாலையும், செண்பக மலர் மாலையையும், சாத்தும் அணிந்திருக்கும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே. தில்லை சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுக்கும் அவருக்கு இடப்பாகத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரியான உமாதேவிக்கும் உரிய மைந்தனே. காரமர் மேனி கணபதியே, மேகம் போன்ற கரிய திருமேனியை உடைய கணபதியே. உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி, உலகங்கள் ஏழும் பெற்ற சிறப்பை உடைய அபிராமி அம்மைக்கு அணியும் அந்தாதி. எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே, எப்போதும் என் உள்ளத்துள்ளே நிற்கும்படியாக உரைத்து அருள்வாயாக, உறுதி அளிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். தார் என்பது ஆண்கள் அணியக்கூடிய மாலை, மாலை அப்படிங்கிறது தான் பெண்கள் அணியக்கூடிய மாலைக்கு பெயர்கள் உள்ளது. ஓங்கார வடிவாக பொருந்தும் கொன்றை மலர் மாலையை அணிந்த தில்லையம்பதியிலே எழுந்தருளியுள்ள நடராஜருக்கும் செண்பக மலர் மாலையை அணிந்து அவர்தம் விணப்பாகத்திலே வீற்றிருக்கும் உமாதேவிக்கும் தோன்றிய மைந்தனே. மேகம் போன்ற கரிய திருமேனியை உடைய கணபதியே. உலகங்கள் ஏழும் பெற்ற சிறப்பை உடைய அபிராமி அம்மைக்கு அணியும் அந்தாதி. எப்போதும் உள்ளத்துள்ளே நிற்கும்படியாக உரைத்து அருள்வாயாக. ஒரு நூலை இயற்றுவதற்கு முன்பு விநாயகரை வணங்கி அவர் மீது ஒரு பாடல் இயற்றுவது என்பது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய மரபு. இதை காப்புச் செய்யுள் அப்படின்னு சொல்லுவார்கள். விநாயகர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால அவரை எந்த காரியம் செய்யறதாந்தாலும் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய அவரை துதிப்பது என்பது நம் நாட்டுடைய வழக்கம். அந்த மரபினை ஒட்டி அபிராமி பட்டரும் கணபதியிடத்திலே தம்மை காத்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். காப்புச்செய்யுளுடைய ஆரம்பமே பிரணவத்திலே உதிக்கிறது. கொன்றை மலர சொல்கிறார். பிரணவ வடிவம் அப்படின்பாங்க ஞானியர்கள்லாம். இப்போ சிவத்துக்கு ஒரு பிரணவம், சுவாமிக்கு பிரணவம் அகாரம் உகாரம் மகாரம், தேவிக்கு பிரணவம் உகாரம் மகாரம் அகாரம். இந்த 3 எழுத்துக்களுடைய சேர்க்கை அதான் உமா அப்படின்னு வரும். இப்போ அது சக்தி பிரணவம். இப்போ சிவபெருமானுடைய பிரணவத்துக்கும் சக்தியின் பிரணவத்திற்கும் தோன்றிய பிரணவஸ்வரூபமாக விநாயகரை வர்ணிப்பது நம்முடைய உள்ளத்திற்கு எல்லையில்லாத இன்பத்தை தருகிறது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு இந்த சிவசக்தி ஐக்கியத்தினாலே விநாயக பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்ததை ரொம்ப அற்புதமாக சொல்லும். அதே லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பிகையை சொல்லுகிற போது 734வது நாமம் நடேஸ்வரி, நடராஜருடைய மனைவி. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு இன்னொரு திருநாமம் உண்டு. ஆதிசங்கர பகவத் பாத்தாள் சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 41 அழகாக சொல்லுவார். தவா தாரே மூலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தில் 633வது திருநாமம் உமா அப்படின்னே தேவியை கொண்டாடுகிறது. 435வது நாமா சாம்பேய குசும பிரியா, செண்பகப்பூவில் பிரியம் உள்ளவள். அப்போது எவ்வளோ அழகாக அந்த சஹஸ்ரநாமத்திலும் அபிராமி அந்தாதியிலும் இருக்கக்கூடிய அதே கருத்து ரெண்டும் எப்படி ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப அற்புதம். அழகாக அபிராமி பட்டர் சஹஸ்ரநாமத்திலிருந்து அழகாக இதை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். அப்படி அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த பாடலிலே ரொம்ப அற்புதமாக சேர்த்து அழகு தமிழிலே சொல்லியிருக்கிறார். அபிராமி பட்டர் உலக வழக்கத்திற்கு ஏற்ப தந்தையார் தாயார் பெயர்களையும் அவர்களுடைய இருப்பிடத்தையும் சொல்லி பின் மைந்தனுடைய பெயரை கூறியிருப்பது தனி சிறப்பு. அபிராமி பட்டர் திருக்கடவூரிலே வாழ்ந்தாலும் உலக மக்களுக்கு எளிதிலே புரியும் வகையிலே தில்லை ஊரர் என்று எம்பெருமானை அழைப்பது, அவர் தான் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்து எப்போதும் காமகாமேஸ்வரியுடைய சொரூபத்தை தன்னுடைய சிதாகாசத்திலே
சிதம்பரத்திலே வணங்கி வந்தவர் என்பதை தெள்ளத் தெளிவாக அறிய முடிகிறது. தன்னுடைய சிதாகாசத்திலே இருக்கும் சித்து ஸ்வரூபிணியை அபிராமியை வணங்கி அவள்பால் இயற்றும் அந்தாதி தங்கு தடையின்றி அவளாலேயே இயற்றப்பட உமாமகேஸ்வரனுடைய மைந்தனான பிரணவஸ்வரூப மகா கணபதியை தன்னுடைய மூலாதாரத்திலே நிலைநிறுத்தி வணங்கி அருள் பெறுகிறார். முத்துசுவாமி தீட்சிதரும் பிரணவஸ்வரூப வக்கரதுண்டம் என்று சொல்லுவார். திருமூலரும் சிதாகாசமே சிற்றம்பலம், அதுவே சிதம்பரம் என்பதை தன்னுடைய திருமந்திரத்திலே 2770வது பாடலில் சொல்கிறார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே அப்படிங்கிறார். இப்போ அபிராமி பட்டர் எப்போதும் சுவாமியையும் அம்பாளையும் சஹஸ்ரார கமலத்திலே ஆனந்த நடனம் புரியும் அந்த சிவசக்தி ஐக்கியமாகவும் அர்த்தநாரீஸ்வரருடைய கோலத்திலேயும் காண்பவர் என்பதை இது காட்டுகிறது. அபிராமி அந்தாதி எனும் பாமாலையை அன்னைக்கு சூட்டுவதற்கு முன் அப்பனையும் அம்மையையும் பூமாலைகளாலே சார்த்துவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற அவ்வை பாட்டியுடைய தெய்வ வாக்கினை நினைவூட்டுகிறது. தந்தையையும் தாயையும் அபிண்ணமாக பாவித்து உபாசிக்க வேண்டும் என்று உலகோருக்கு உணர்த்துவது போல அமைந்திருக்கிறது இந்த காப்புச் செய்யலுடைய ஆரம்பம். அப்பேற்பட்ட சிதம்பரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவருளும் திருக்கடவூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாருடைய திருவடிகளிலும் இந்த காப்புச் செய்யலை சமர்ப்பணம் செய்து பாராயணம் செய்து நாமும் நலம் பெறலாம். வாருங்கள். ஜெய ஜெய காமாட்சி.